இயேசு இந்த பூமிக்கு வந்தது என்பது தத்துவம் மாத்திரமல்ல, அவர் சரீரத்தை உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். And the Lord, He did not come in just theory. He have actually come to this world. உலகத்தில் பல்வேறு மக்கள் வந்திருந்தாலும் ஆனால் இயேசு வித்தியாசமானவர், ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரர். Many people have came and come by this world, but Jesus was the one and only person who has saved us from sin. ஒன்றுமே இல்லாதவர் இயேசுவை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் அவர்களுக்கு வேண்டியதை தேவன் தருகிறார். அவர்கள் விசுவாசத்தை உடையவராக இருந்தால் தேவன் அவர்களுக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். Those who had nothing, God was able to provide them through Jesus, and Jesus was able to wash away their sins and provide all things for them. இந்த நியாயப்பிரமாணம் என்பது வெறும் தத்துவமாக இருக்கிறது. And so you can see that the law is only things out of theory. ஆனால் விசுவாசம் என்பது ஜீவன் உள்ளது, அது கிரியை But you செய்கிறது. can see that faith, it truly works. நீங்கள் ஒருவரிடத்தில் நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களோட திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறும் பொழுது, And so people say, let's say you say, I love you, I want to get married with you. எவ்வளவு அழகானவர் என்னோட திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது அது And நடக்கும். if you believe, such a beautiful woman wants to get married with me, I'm so happy, then it will happen. ஆனால் அதே வார்த்தையாக இருந்தாலும் ஆனால் விசுவாசம் இல்லை என்றால் என்ன நீ பேசுகிறாய் முட்டாள்தனம், நான் எப்படி திருமணம் செய்து But கொள்வது? if it is the same words, but if you cannot believe it, stop saying nonsense, don't lie to me. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்குள் விசுவாசம் இருந்தால் If you have faith in your heart, whatever you say, அந்த வார்த்தை உங்களுக்குள் உண்மையாக வரும். and those words come as truth in your heart. ஆனால் விசுவாசம் இல்லை என்றால் But if you have no faith, எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றாலும் அது ஒன்றுமே இல்லாமல் whatever போய்விடும். promise that you receive, it becomes meaningless. இன்றைய காலத்தில் பல்வேறு மக்கள் பொய் சொல்கிறார்கள். And many people, they lie these days அவர்கள் நம்பிக்கையுள்ள விதத்தில் இல்லை. because they are not honest and true. ஆதலால் தான் சகோதரர்கள், தம்பதியினர் மற்றும் நண்பர்களுடைய உறவுகளுக்குள் பல்வேறு விரிசல்கள் ஏற்படுகிறது. Amongst the relations between siblings, parents, and friends, there are many people who feel betrayed. யார் என்ன சொன்னாலும் ஆனால் நீங்கள் இருதயத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், And when you trust and believe what people say, நான் நல்ல கார் வாங்க முடியும், then you can have நல்ல வீடு வாங்க முடியும், a car, a நல்ல house, நண்பர்கள் அமைத்துக் கொள்ள முடியும், and you can be நல்ல friends, குடும்பத்தை அமைத்துக் கொள்ள முடியும். and you can have a good family. ஆனால் விசுவாசம் இல்லை என்றால் அவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. But without faith, you cannot have these things. இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது ஒரு உண்மையான நோக்கத்தை உடையவராக And வந்தார். Jesus, He came with a great meaning to this. அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். He was sent by God. அவர் அசுத்த பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். He has come to save us filthy sinners from sin. அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், And those who believe in ஓ Jesus, இயேசு வந்திருக்கிறார், நான் இப்பொழுது ஜீவனை பெற்றிருக்கிறேன், Jesus came for me, now I can live. இயேசு என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், Jesus, He will sanctify, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், He will bless me. அவர் என்னை அழகாய் மாற்றியிருக்கிறார் என்ற விசுவாசத்தை என்னால் பெற He will முடியும். truly make me wonderful, and you can have this faith in Jesus. ஆனால் விசுவாசம் இல்லாதவர்கள் எப்படி? But when you hear these words, and if you cannot இந்த காரியங்களை எல்லாம் நான் நம்ப மாட்டேன், இது என்னை வருத்துகிறது. I don't like this, this is bothersome. ஆதலால் தான் நண்பர்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும் மற்றும் தம்பதியினராக இருக்கட்டும், விசுவாசம் வைத்திருப்பது என்பது மிக முக்கியமானது. It is important to have this faith in the relationship between your spouse, your family, and your siblings. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விசுவாசம் இல்லை என்றால் வெறும் மாயை. And so words become meaningless if you do not have faith. ஆனால் விசுவாசம் இருந்ததென்றால், But when you have faith in your இப்பொழுது heart, என்னுடைய கையில் இல்லை என்றாலும் இருதயத்தில் நான் சந்தோஷத்தை உடையவனாக இருக்க முடியும். though you cannot hold it in your hands, அப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். and you can live a renewed life. இன்றைக்கு பல்வேறு மக்கள் பொய் சொல்கிறார்கள். Today, many people, they lie. அவர்கள் விசுவாசத்தை இல்லாமல் பண்ணுகிறார்கள். And there are many times people, they lose faith. ஆனால் நேர்த்தியானவர்கள், But those who are sincere, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம் அவர்களுக்குள் இருக்கும். people can be joyful and happy to hear those words and say, I will receive those things. நான் கஷ்டப்பட்டு கார் வாங்க முயற்சி செய்கிறேன், I have tried so hard to get a car. ஆனால் என்னுடைய அப்பா எனக்கு கார் வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் அது இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன். If my father told me I will get a car, then I'll be so happy. Even though I don't have a car, in my heart, I already have it. இல்லை என்றால் பொய் சொல்கிறார் அவர். Father, he always lies. அவரால் எப்படி கார் வாங்கி தர முடியும்? How can he buy me a car? கார் வாங்கி தந்தாலும் வண்டி ஓட்ட முடியாது. Even if he buys me a car, I can't drive. அது ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். So that promise becomes meaningless. நம்முடைய இருதயத்தில் ஜீவனை தருவது விசுவாசம். But what brings alive things in our hearts is faith. ஆனால் அதை தூஷிப்பவர்கள் அவர்களுக்கு எவ்வளவுதான் தர விரும்பினாலும் ஆனால் தங்களுக்குரியதாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒன்றுமில்லாமல் வாழ்வார்கள். No matter how much if they have distrust in their hearts, no matter how good it is, they cannot receive it. ஆதலால் மக்கள் சொல்வார்கள், That's what people say. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லுவார்கள். It says now faith is a substance of things hoped for. விசுவாசம் இருந்தால் அப்படியே ஆகும் என்று சொல்வார்கள். It says that when you have faith, it will happen accordingly. ஆனால் விசுவாசம் இல்லை என்றால் நல்ல வேலையாக இருந்தாலும் அது அர்த்தமே இல்லாமல் வெறும் மாயை உள்ளதாக மாறிவிடும். Without faith, even the good words, it becomes meaningless and it becomes
things that relation, ஆதலால் இரு நண்பர்களுக்கு இடையில், and between your friends, அப்பா மகனுக்கு இடையில், relationship between a father and a son, கணவன் மனைவிக்கு இடையில் a relationship between a husband and wife. விசுவாசம் இருந்தால் When you have faith, அந்த விஷயத்தை கேட்கும் பொழுதே அது உங்களோட இருதயத்திற்குள் வரும். when you hear those words, it has already அது come, உங்களுடையதாகும். it has already become yours. ஆனால் விசுவாசம் இல்லை என்றால் Without faith, எந்த அளவுக்கு வாக்கு பண்ணினாலும் no matter how much promises are made, அது வெறும் கடந்து போகிற காற்றை போல ஆகிவிடும். those words become like words that vanishes in the wind. ஆதலால் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தம்பதியினருக்கு இடையில் விசுவாசம் என்பது முக்கியமானதாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். And I believe that it is important to have faith in the relationship between neighbors, friends, or family. விசுவாசம் நமக்கு ஒரு புது வாழ்வை தருகிறது, And faith allows us to have a renewed life. நம்பிக்கையை தருகிறது, It gives us hope, சந்தோஷத்தை தருகிறது. gives us joy. நான் ஒரு இயேசுவை நம்புகிற மனிதன். I am a person who believes in Jesus. வேதத்தில் இயேசு பல்வேறு தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். And the Bible has prophesied many things. தேவன் பரலோகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். Has also promised the kingdom of heaven. என்னோட எதிர்காலத்தை குறித்தும் வாக்கு பண்ணியிருக்கிறார். And also promised my future. அவர் நம்மோடு இல்லை என்றாலும் And so even though I have not been with all of you, பரலோகத்தில் சந்திக்க முடியும் என்று நம்புகிறேன். I believe that we'll go to heaven. நான் அனைத்தையும் பெற்றிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். Because I believe in my heart that I have already acquired. சந்தோஷம் இருக்கிறது, I have joy in my heart. மகிழ்ச்சி இருக்கிறது, And I have happiness. ஆனந்த களிப்போடு இருக்க முடியும். And I can rejoice. விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியாயிருக்கிறது. Faith is a substance of things hoped for. இவ்வாறு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்வது போல, Truly like the words in Hebrews chapter 11 verse 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. It says that now faith is a substance of things hoped for and the evidence of things not seen. நண்பர்களுக்கு இடையில், Between your friends, குடும்பத்திற்கு இடையில், between your family, உறவினருக்கு இடையில், between your neighbor. ஆதலால் நமக்கு விசுவாசம் தேவையுள்ளதாயிருக்கிறது. That is why you need faith. நாம் தொடர்ந்து நம்பிக்கை வைத்து May you believe in each other. விசுவாசத்தின் மூலமாக சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று நம்புகிறேன். And may you become people who are truly joyful through faith. தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். God has promised us many things. அவருடைய குமாரனை அனுப்பி God has sent his son. நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிற பெரிய வேலையை அவர் செய்திருக்கிறார். God has done something tremendous by sending his son to die for our sins. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு காரியங்களை அவர் செய்வார் என்று நம்புகிறேன். I believe that God will do many things in your life. நாம் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக If இருந்தால், you have faith in God, நான் ஒன்றும் இல்லாதவன் கிடையாது, that you're no longer a poor person. நான் பலவீனன் கிடையாது, You're no longer a weak நான் person. இருளால் பிடிப்பட்டவன் கிடையாது, No longer a person who is in trouble. சந்தோஷம், நம்பிக்கை உடையவனாய் அழகான வாழ்க்கை வாழ்கிறவனாக இருப்பேன். You're a person who can live a truly wondrous, happy, and joyful life. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவர் மீதும் விளங்குவதாக. May the blessings of God be upon all of you. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று May you நம்புகிறேன். acquire the promise of God and may you be joyful in your life. பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர், நீங்கள் ஜீவனோடு இருக்கிறவர். ஆண்டவரே, விசுவாசம் இல்லை என்றால் எதுவுமே எங்களோட வாழ்க்கையில் நடக்காது. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தில் பல்வேறு காரியங்களை எங்களுக்கு தந்திருக்கீங்க. விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு காரியங்கள் உருவாக்கி நீங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக வைக்க விரும்புகிறீங்க. ஆண்டவரே, இளம் வயதிலிருந்து பல்வேறு கெட்ட நண்பர்களோடு இருந்து பல்வேறு கெட்ட காரியங்களை செய்து நிறைய காரியங்களை திருடின மனிதனாக நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவி என்று உணர்ந்தேன். ஆனால் இயேசு வந்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக என்னுடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டது என்பதை உணர்ந்த பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அந்த நாளிலிருந்து இயேசுவை விசுவாசித்து, இயேசு எனக்குள் அந்த சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து, யாரையும் விட எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தந்து வாழ வைத்திருக்கீங்க. இங்கே இருக்கிற அனைவரும் இயேசுவை விசுவாசித்து, ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரோட வாக்கு தத்தத்திலிருந்து அனைத்தையும் தங்களுடைய இருதயத்தில் பெற்று, உண்மையாகவே இது என்னோட கையில பார்க்க முடியலனாலும் ஆனால் ஆண்டவருடைய கையிலிருந்து அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை, ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று நம்புகிறேன். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென்.